உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வரக்கூடிய பகுதிகளில் எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு நாற்காலியில் அமர்ந்தே செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகள், அதன் மூலமாக நமது உடலையும் உள்ளத்தையும் நாம் எப்படி சிறப்பாக வைத்துக்கொள்வது. இது வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், மிகவும் பருமனாக இருக்கின்றவர்கள், உடல் வளையும் தன்மை இல்லாதவர்கள் அனைவருக்குமே ஏற்ற வகையில், அதையும் தாண்டி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டே நாற்காலியில் அமர்ந்தே அவர்கள் சின்ன சின்ன பயிற்சிகளின் மூலமாக தனது உடல் ஆரோக்கியத்தை எப்படி வளப்படுத்திக் கொள்வது. நம்ம ஏற்கனவே பலவிதமான நாற்காலி யோகா கொடுத்துருக்கோம். நிறைய நபர்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இப்போ நம்ம அதையே தொடர்ந்து நம்ம ஒரு சில பயிற்சிக்காக கொடுக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது, நிறைய நபர்கள் உடல் எடை அதிகரிப்பு, ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது. கடினமான யோகாசனங்கள் செய்வதற்கு நேரமின்மை இல்லை. அப்போ உடல் எடை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால சுகர் இருக்குது, சிறுநீரக பை சரியாக இயங்கலை. அப்போ இதற்கெல்லாமே ஒரு சிறந்த யோக பயிற்சியாக, முத்திரை பயிற்சியாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து, இப்போ வயதானவர்கள் 60-70 தாண்டியவர்களுக்கும் உடல் பருமனாக இருக்காங்க, அவங்களுக்கு சுகர் இருக்குது, சிறுநீரகத்தினுடைய இயக்கம் சீராக இல்லை, சுறுசுறுப்பு இல்லை. இந்த யோக கலைகள் மனிதனுக்கு அவ்வளவு அற்புத ஆற்றலை கொடுக்கக்கூடியது. நமது உடல் ரீதியாக ஏற்பட்ட குறைபாடுகள், மனோ ரீதியாக ஏற்பட்ட குறைபாடுகள், அத்தனை குறைபாடுகளையுமே இந்த யோக பயிற்சிகள் மூலமாக நம்ம நிச்சயமாக சரி செய்ய முடியும். உடலை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் நமக்குள் இருக்கின்றது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடல் எடையை குறைக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகள். அதே மாதிரி சுகர் வந்துருச்சு அப்படின்னா அந்த சுகரை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரக்கூடிய எளிமையான பயிற்சிகள், சிறுநீரக பையை திடப்படுத்தக்கூடிய எளிமையான பயிற்சிகள். இந்த பயிற்சியை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு நாற்காலியில் அமர்ந்தே அழகாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. வயதானவர்கள் அழகாக அந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். காலை மாலை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், தியானம் மட்டும் பண்ணிக்கலாம். மீதி நாட்களில் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதோடு சேர்த்து நம்ம அடிக்கடி சொல்வது, உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், உழைப்பில் ஒழுக்கம். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். சாத்வீகமான உணவாக எடுத்துக்கணும். இரவு 9:30 முதல் காலை 4 மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை வச்சுக்கணும். நம்ம உழைக்கக்கூடிய உழைப்பு கடினமான உழைப்பாக, இரவு பகலாக வேலை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த உடல் சோர்வடைந்து விடும். அதனால் அந்த உடலுக்குரிய சரியான உழைப்பிலையும் ஒரு கவனம் செலுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம காண இருப்பது பச்சிமோதாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை ஒரு நாற்காலியில் அமர்ந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வயதானவர்களுக்கும் ஏற்ற முறையில் அமைக்க போகிறோம். நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் இல்லைன்னா ஒரு சேர் போட்டுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ முன்னாடி ஒரு சேர் போட்டிருக்கேன், நான் ஸ்டூல் போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு சேர் போட்டுக்கலாம். ஒவ்வொரு காலாக மெதுவாக அந்த சேர் மேலே வைக்க போகிறோம். முதல்ல ஒரு கால் இப்படி வச்சுக்கோங்க, அப்புறம் அடுத்த கால் மேலே வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ கையை மேலே உயர்த்திட்டு மெதுவாக மூச்சை வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளவாங்க. அந்த கால் பெருவரலை தொட முடியுதான்னு பாருங்கள். கழுத்து லூஸாக உள்ளே போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை. பேலன்ஸ் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். கை மேலே உயர்த்திக்கோங்க, மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனிங்க. கால் பெருவரலை பிடிக்க முடியுதான்னு பாருங்கள். கழுத்து லூஸாக உள்ளே போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். நம்ம தொடர்ந்து இந்த பயிற்சி பண்ண உடல் வளையும் தன்மை வரும். அப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கால் பெருவரலை தொட்டோம், இப்போ இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். கை விரல்களை இந்த மாதிரி உள்ளங்கால் கீழே பிடிச்சிக்கணும்.
கழுத்து நல்லா கீழே குனிஞ்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த மாதிரி 5 முறை 10 கவுண்ட்ஸ் பொறுமையாக பண்ணிகிட்டே வாங்க. பண்ணி முடிச்சுட்டு நிதானமாக ஒவ்வொரு காலை கீழே வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முத்திரைகள் பண்ண போகிறோம். முதல் முத்திரையாக நம்ம பார்க்க இருப்பது சின் முத்திரை. பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் லயிக்கட்டும். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உடல் எடை குறைக்கக்கூடிய சூரிய முத்திரை பண்ண போகிறோம். மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். இந்த முத்திரை அதிக ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணோம். கொழுப்பு கட்டிகள் கரைக்கக்கூடியது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இப்போ சுகர் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மற்றவர்கள் 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 4 நகங்களும் டச் பண்ணட்டும். கட்டை விரல் மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க. மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ சுகர் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை மீண்டும் ஒரு முறை பண்ணுறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதுகலும் நேராக வச்சுக்கணும். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். முதல் முத்திரை சின் முத்திரை. பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. நீங்கள் முட்டியில் கை வச்சுக்கோங்க. உடலை ஒரு சிலையாட்டு வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம். அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஓவர் ஃபேட் ரெடியூஸ் ஆகும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சுகர் அதிகமாக உள்ளவங்க வரண முத்திரை சுமண முத்திரை 5 நிமிஷம் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான பயிற்சி. இது அழகாக 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 3 வேளை பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.